Welcome student, I am Ganeshan. So in the testing hypothesis in some பார்ப்போம். So already introduction கொடுத்த மாதிரி இதுல there are two samples, large sample and small sample. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா small sample தான். ஏன்னா அவங்க ரெண்டு sample கொடுத்துருக்காங்க, RCA, RSB. சரி, இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Two horses A and B were tested according to the time to run a particular race with the following results. So horse A-வை ஒரு ரன் பண்ண வச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கிட்ட டைம் வந்து 28 செகண்ட். அந்த மாதிரி எத்தனை இது பண்ணியிருக்காங்க, ஹார்ஸே எத்தனை முறை டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா N1ஓட வேல்யூ 7. அடுத்தது N2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹார்ஸை வந்து பி ஹார்ஸை வந்து எத்தனை முறை டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 4 5 6. இப்போ N2 6. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் சாம்பிள்ஸ். ஸ்மால் சாம்பிள்ஸ்னாவே நம்மளுக்கு 3 டெஸ்ட் இருக்கு. டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ அதில் கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து தனி, அது அப்படி இருப்பது வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாம்பிள் இருக்கிறதுனால டி டெஸ்டாகவும் இருக்கலாம், எஃப் டெஸ்டாகவும் இருக்கலாம். பட் டி டெஸ்டாக இருந்தால் மீன்ன்ற வேர்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் இதில் வந்து மீன்ன்ற வேர்டு கொடுக்கல. பட் இருந்தாலும் எஃப் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேரியன்ஸ்ன்ற வேர்டு அது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இங்கே இல்லாதனால வேரியன்ஸ் யூஸ் பண்ணலை நான் இங்கே. அப்போ டி டெஸ்ட் யூஸ் பண்ணணும்னா மீன்ற வேர்டே கொடுக்கலையே சார், அப்போ எப்படி இதை நான் டி டெஸ்ட்டாக எடுக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் வந்து பார்க்கணும், எப்படி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டெஸ்ட் வெதர் த ஹார்ஸ் ஏ இஸ் ரன்னிங் ஃபாஸ்டர் தென் பி. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரன்னிங் எதை நம்ம எப்பவுமே செக் பண்ண முடியும். ஸோ அதனால இது இன்பில்டாகவே இது ஆவரேஜ் மீன் அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். கண்டிப்பாக வேரியன்ஸ் இல்லாதனால நம்ம எஃப் டெஸ்ட் பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அதனால ஆப்வியஸ்லி இதை நான் டி டெஸ்ட்டுக்கே போயிடுறேன். மீன் ரன்னிங் கெப்பாசிட்டியாவை இது எடுத்துக்கிறேன் எல்லாமே. சரிங்களா? ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா இதுல நம்ம இது டி டெஸ்ட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 சாம்பிள் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை எஸ் இன்டு ரூட் ஆஃப் 1/n1 பிளஸ் 1/n2. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, அதுக்கப்புறம் இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹைபோதிசிஸ் டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். H0 நல் ஹைபோதிசிஸ், அனதர் ஒன் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். நல் ஹைபோதிசிஸ் எப்படி எடுத்துக்கிறோம்னா, இந்த 2 ஹார்ஸும் பார்த்தீங்கன்னா அதோட ரன்னிங் கெப்பாசிட்டி சேமா இருக்கிறத தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். எப்பவுமே நல் ஹைபோதிசிஸ் வந்து எந்த டிஃபரன்ஸும் இல்லை, 2 ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரி, ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ்ல 2 டிஃபர் ஆகுது அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஆனா நாட் ஈக்குவல் டு போட போறது இல்லை. ஏன்னா அவங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, RCA ரன்னிங் is faster than B. ஸோ μ1 வந்து கிரேட்டரா இருக்கு அப்படின்றது செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது கிரேட்டர் தென் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால இது என்னன்னா ஒன் டைல்டு டெஸ்ட். சரி, இது ஒன் டைல்டு டெஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டேட்டாவை வச்சு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போறேன் இப்போ நான். ஸோ இதான் அந்த டேபிள். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், ஒய் மைனஸ் ஒய் பார், ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர். கொடுத்துருக்க 2 டேட்டாவையும் எக்ஸ்லையும் ஒய்லையும் ஃபில்அப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் பார் எக்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இதோட சமேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 219 அப்படின்னு வரும். அதே மாதிரி ஒய்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 169 அப்படின்னு வரும். சரி, இப்போ நான் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், ஒய் பார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை N1 அப்படின்னு வரும். சிக்மா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சிக்மா எக்ஸ் ஆட் பண்ணதுனால சிக்மா எக்ஸ். ஸோ 219 பை என். ஸோ N1ன்றது பார்த்தீங்கன்னா மேலே 7 கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை 7 நீங்கள் எழுதிக்கிட்டு, ஸோ கேல்குலேட்டரில் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 31.28 வரும். ரவுண்ட் அப் பண்ணிக்கிங்க இந்த வேல்யூஸ்லாம். அதே மாதிரி ஒய் பார் கண்டுபிடிக்கிறோம். ஒய் பாரோட வேல்யூ சிக்மா ஒய் பை N2. ஸோ இதில் ஒய் பார் சிக்மா ஒய்யோட வேல்யூ 169. அதே மாதிரி என்னோட வேல்யூ உங்களுக்கு 6, N2ஓட வேல்யூ 6. அதை டிவைட் பண்ணிங்கன்னா 28.17 அப்படின்னு வரும். சரி, இந்த எக்ஸ் பார் வேல்யூ ஒய் பார் வேல்யூ கொண்டு போய் நேராக நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்ன்றது 31.28. அப்புறம் ஒய் மைனஸ் ஒய் பார் கண்டுபிடிச்சது வந்து 28.17. சரி, இப்போ நம்ம இந்த டேபிளை ஃபில்அப் பண்ணணும். எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு பாருங்க. 28 கொண்டு இதில் போட்டால் 28 மைனஸ் 31.28 வந்து மைனஸ் 3.28 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 30 கொண்டு வந்து போட்டிங்கன்னா 30 மைனஸ் 31.28னா மைனஸ் 1.28 அப்படி கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலத்தில் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்க இருக்கிற வேல்யூ ஸ்கொயர் பண்ணி இங்க போடணும். 3.28 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10.76 வரும். ஆக்சுவலாக ரவுண்ட் பண்ணிங்க, நிறைய பாயிண்ட் டெசிமல் போகும், அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 1.28 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.64 அப்படின்னு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா வேல்யூயும் ஸ்கொயர் பண்ணி இந்த காலத்தையும் ஃபில்அப் பண்ணிடுங்க. அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா y மைனஸ் 28.17க்கு இப்போ 29 கொண்டு இதில் போட்டிங்கன்னா 29 மைனஸ் 28.17 கேல்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா 0.83 அப்படின்னு வரும். அது மாதிரி 30 போட்டிங்கன்னா 30 மைனஸ் 28.17 போட்டிங்கன்னா 1.83 வரும். இதுவும் 30ன்றதுனால 1.83 வரும். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 0.83 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரவுண்ட் பண்ணிங்கன்னா 0.69 வரும். அதே மாதிரி 1.83 ஸ்கொயர் பண்ணாலும் 3.35 வரும். இதுவும் 3.35 அப்படின்னு வந்துடும். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுவோம், இதை மாதிரி கம்ப்ளீட்டாக இதை ஃபில்அப் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக டேபிள் ஃபில்அப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவை இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயரோட சமேஷன். ஸோ இந்த காலத்தில் இருக்கிறதில் அப்படியே ஆட் பண்ணுங்க. கால்குலேட்டரில் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா 31.42 அப்படின்னு கிடைக்கும். இந்த காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 26.84 அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த டேட்டா தான் நம்மளுக்கு தேவைப்படும். சரி, மேலே கொடுத்துருக்க ஃபார்முலா பாருங்கள், இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் எஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் எல்லா வேல்யூவும். சரி, ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/n1 plus n2 minus 2 into sigma x minus x bar the whole square plus sigma y minus y bar the whole square. ஸோ இதில் கொண்டு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1/n1 வந்து 7, n2 வந்து 6 minus 2 into sigma x minus x bar the whole squareன்றது 31.42 plus sigma y minus y bar the whole squareன்றது 26.84. சரி, இப்போ இது என்ன பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 12 13ல 2 போனால் 11. இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 58.26 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எஸ் ஸ்கொயரோட வேல்யூ இதை 11ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 5.296 அப்படின்னு கிடைக்கும். பட் நம்மளுக்கு ஃபார்முலா படி உங்களுக்கு என்ன தேவைன்னா எஸ் தான் தேவை. அப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5.296. கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.3013 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நான் டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா எழுத வேண்டியதுதான். டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை எஸ் இன்டு ரூட் ஆஃப் 1/n1 பிளஸ் 1/n2. ஸோ இந்த ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ எக்ஸ் பார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேலேயே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் நம்ம, இங்கே இருப்பாங்க 31.28, ஒய் பார்ன்றது 28.17. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 31.28 மைனஸ் ஒய் பார்ன்றது 28.17 டிவைடட் பை எஸ் ஓட வேல்யூ 2.3013 இன்டு ரூட் ஆஃப் 1/n1 ஓட வேல்யூ 7 பிளஸ் n2 ஓட வேல்யூ 6. ஓகே, ஸோ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க. நியூமரேட்டர் கால்குலேட்டர்ல மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3.11 வரும் டிவைடட் பை 2.3013 இன்டு ரூட் ஆஃப் கால்குலேட்டர்ல 1/7 பிளஸ் 1/6 போட்டு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.3095 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் திருப்பி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. 3.11 டிவைடட் பை இதை அப்படியே கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.28 வரும். ஸோ இதை அகைன் கால்குலேட்டர் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.429. ஸோ உங்களுக்கு டீயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அதாவது மாடுலஸ் டீயோட வேல்யூவும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு 2.429. இதுதான் கால்குலேட்டட் வேல்யூ. இப்போ நம்ம அடுத்தது டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். n1 பிளஸ் n2 மைனஸ் 2. n1ன்றது 7 பிளஸ் 6 மைனஸ் 2 ஈக்குவல் டு 11. 11 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு தான் நான் டேபிள் வேல்யூ பார்க்க போறேன். அதாவது டேபிள் வேல்யூ ஃபார் 5% லெவல். இதுல எதுவுமே கொடுக்காதனால 5% லெவலே பார்த்துக்கிறேன். டேபிள் வேல்யூ அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஒன் டைல்டு டெஸ்ட். மேலேயே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க ஒன் டைல்டு டெஸ்ட்டுக்கு டி டிஸ்ட்ரிபியூஷன்ல 11 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு டேபிள் வேல்யூ செக் பண்ண போறோம். ஸோ இதுதான் டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இதுல ஒன் டைல்டு டெஸ்ட்னா கீழே வருது, அதுல 5% லெவல்னா இது.
11 degree of freedom. 11 degree of freedom வரும்போது உங்களுக்கு நேரம் இங்க என்ன இருக்கு 1.796. ஸோ இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. இதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் வேல்யூ தான் பார்த்தோம் 1.796. ஸோ இது நம்ம டீயோட வேல்யூவோட கம்பேர் பண்ணோம்னா மாடுலஸ் டி இஸ் ஈக்குவல் டு 2.429. ஸோ நம்ம பண்ண கேல்குலேட் பண்ண வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் தி டேபிள் வேல்யூ 1.796. அப்படின்னா என்ன அர்த்தம்? we reject the, therefore we reject the null hypothesis. Null hypothesis H0. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர்.